அந்த யூஎஸோட அந்த இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் மாடல் என்ன பண்ணிருக்கு, அது வந்து ஒரு சிம்பன்சி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஹியூமனை அது வந்து என்னன்னு சொல்லியிருக்கு, சிம்பன்சி. அப்ப அவங்களுடைய அந்த மாடல் அப்ப யார் டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த ஒயிட் பீப்புள் தான் அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க எப்படி டெவலப் பண்றாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. பயஸ்னா என்னது, அவங்க சார்பா எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு இமேஜ் அதை ப்ரெடிக்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணுது, ஒயிட் பீப்புளை கொடுத்தா அது ஒரு ஹியூமன் காமிக்குது, இதே ஒரு பிளாக் பீப்புளை கொடுத்தா அது என்ன காமிக்குது, அது சிம்பன்சின்னு காமிக்குது. அப்ப அவங்களுடைய அந்த நிற இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய மாடல்ல பண்ணி. இப்ப நம்ம வளர்ந்து வரும்போது நம்ம எப்படி என்விரான்மெண்ட்ல வளரமோ அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரிதான் அப்ப அந்த ஏஐ மாடலை டெவலப் பண்ணும்போது அந்த டெவலப்பர்ஸ் என்ன மாதிரியான ப்ரோக்ராமை கோட் பண்றாங்களோ அப்படிதான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த அவுட்புட் கிடைக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்குதான் என்ன வருதுங்க, எத்திக்ஸ் வருது. ஸோ பயஸ்டா இருக்கக்கூடாது. ஒரு மாடல் ஜென்ரேட் பண்றது வந்து ஒருத்தர் சார்பா இருக்கக்கூடாது, அது ஜெனரலைஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் வந்து என்னது ஏஐ எத்திக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஏஐ எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுட்டு, எந்தெந்த ஏரியாலெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணலாம், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து யாராவது சொல்லுங்க, ஏஐ எந்தெந்த ஏரியாலெல்லாம் இப்போ பார்த்ததுல யூஸ் ஆகலாம்னு உங்களுக்கு ஐடியா இருக்கு? சொல்லுங்க சத்தமா, எல்லா இடத்துலயும் இருக்கு, எது வேணா சொல்லலாம். மெயினா இப்ப புரிஞ்சது வரைக்கும் எதுல நிறைய ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப். ஐடியா இல்லையா சுதீஷ்னா? சொல்லு. வாட்ஸ்அப், இன்ஸ்டா. சொல்லுங்க. ஐடியா இமேஜ் ப்ராசஸிங்கே சொன்னாங்க, அதுவே சொல்லலாம்ல. ஆமா, அவ்வளவுதான், சிம்பிள் தான். ஸோ அது மாதிரி எல்லா இதுலயும் வந்து என்ன இருக்கு, ஏஐயோட இருக்கு. லாங்குவேஜ் ப்ராசஸிங், இப்போ ஒரு லாங்குவேஜை பத்தி அது புரிஞ்சுட்டு நமக்கு ஆன்சர் பண்ணதுல, இப்போ இங்கிலீஷ்ல நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவது, அது ஆன்சர் பண்ணதுல அதுலயே வந்து என்னதான் இருக்கு. இப்போ நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்ல, அது கரெக்டா தப்போ, பட் என்னால என்ன பண்ண முடியுது, நீங்க என்கிட்ட தான் கொஸ்டின் கேட்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஒரு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம புரிய வைக்கிறோம்ல, அதுவும் என்னது, அதுவும் ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ தான். அதெல்லாம் தான் வந்து என்னது, எங்கெல்லாம் யூஸ் கேஸ், எங்கெல்லாம் இந்த ஏஐஎம்எல் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த யூஸ் கேஸோட இது. அதுக்கப்புறம் ஏஐ இதில் வந்து எதெல்லாம் வச்சு டெவலப் பண்ணலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? பைத்தான் நீங்க எத்தனை பேருக்கு தெரியும்? பைத்தான் தெரியுமா? ஓகே. ஸோ பைத்தான் வச்சு இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸ் டெவலப் பண்ணலான்னு தெரியுமா? தெரியாது. நிறைய சிம்பிள் டூல்ஸ் தான் எல்லாமே இருக்கு, லைப்ரரிஸ் எல்லாமே ரெடிமேடா இருக்கு. முன்னாடி நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரோக்ராமே என்ன பண்ணோம், அந்த அல்காரிதமே என்ன பண்ணோம், நம்ம தான் எழுதணும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, பைத்தான்ல லைப்ரரியாவே அவனே கொடுத்துட்டான். பைடார்ச் இல்லைன்னா வந்து டென்சர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்ணிட்டான், நிறைய மாடியூல்ஸ் அவனே கொடுத்துட்டான். நீங்க அதை யூஸ் பண்ணி உங்களோட மாடலுக்கு என்ன யூஸ் பண்ணுன்றது மட்டும் தெரிஞ்சா போதும், என்ன பண்ணிடலாம், நீங்க ஒரு ஏஐ மாடல் நீங்களும் என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ணலாம். ஒரு ப்ரெடிக்ஷன் மாடல், இப்போ நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, இவ்வளோ டேட்டா செட் கொடுத்துட்டு அதை முதல்ல ட்ரைனிங் பண்ண வச்சுட்டு இதுல இருந்து அவுட்புட், இப்போ ஒரு காரோட ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே எது வழியா பண்ணலாம், நம்ம ஒரு பைத்தான் வழியா பண்ணலாம். அது ஒரு இது. அதுக்கடுத்து ஆர் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் இருக்கு, அது வழியாவும் நீங்க என்ன பண்ணலாம், குட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆர் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜி வச்சு நீங்க ஏஐ ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். அடுத்து நைம் அப்படின்றது இன்னொரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அது வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அது ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் எது பார்த்தீங்க அப்படின்னா குட்டியா என்ன பண்ணலாம், ஒரு டேட்டா செட்டு நம்ம கொடுத்துருவோம். நம்ம அந்த கார்